வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் இன்றைக்கான ரெஸ்லிங் அப்டேட். அதனால் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது செத்ரோலன்ஸை ரொம்ப டாப்பாக தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. பட் ஆனால் நம்ம செத்ரோலன்ஸ் ஒரு சிலும்பு சேவையில் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வைரலாகிட்டு இருக்குது. இந்த நியூஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை எண்டிங்கில் நான் அதை சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ சொன்னால் அது நல்லா இருக்காது. இது கொஞ்சம் ஏஜடாக இருக்கிற நபர்கள் மட்டும் கேளுங்க. ஏன்னா செத்ரோலன்ஸோடைய ஒரு மோசமான நியூஸ் இது. அதனால் செத்ரோலன்ஸ் ரசிகர்கள் கூட கேட்க வேண்டாம். அவங்களுக்கு கூட என்னடா நம்ம தலைமை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க. டபிள்யூபிள்யூவில் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, டபிள்யூபிள்யூ அவங்க கம்பெனியில் ரெஸ்லிங் பண்ணுற ரெஸ்லர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு. ஆக்சுவலி அது இல்லை அப்படிங்கிறத பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா முகமது அலியை அதாவது இறந்து போயிட்டார். ஸோ பாக்ஸிங்கோடைய மிகப்பெரிய சாம்பவான் முகமது அலியை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமாக செலக்டாக இருக்கிறாங்க. இந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது கண்டுக்க மாட்டேங்காங்க, செத்ததுக்கப்புறம் கண்டுக்கானுங்க. சரி, அந்த இலை ஒட்டுதலுங்க. முகமது அலி ஒரு பாக்ஸர் ஆச்சு, அவரை ஹால் ஆஃப் ஃபேமஸ் செலக்டாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெஸ்லிங் கேட்டகரியில் 80%, அதர் கேட்டகரியில் 20% எடுப்பாங்க. அது ரேப்பராக இருக்கலாம், சாங் பாடுறவங்களாக இருக்கலாம், அல்லது உதவி பண்ணவங்களாக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அந்த மாதிரி, எக்ஸ்-சிஎம்மாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கவங்களை கூட ஆட் பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஒரு பாக்ஸர் மற்றும் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவரை ஆட் பண்ணி அந்த விருதை கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் அவர் இறந்து போயிட்டார். இந்த விருதை பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறாங்க. இதுவே அவர் இருக்கும்போது கொடுத்துருந்தா ஒரு பேர் கிடச்சிருக்கும். செத்ததுக்கப்புறம் கொடுக்கானுங்க பாருங்களேன். டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா மேஷிவ் அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா நிக்கோல்டர்ஸ் மற்றும் ஆர்டபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக் டீம் டைட்டில் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் லேடர் மேட்சாக நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த லேடர் மேட்ச் அப்படிங்கிறது ரெசல்மேனியாவில் ஒரு முக்கியமான மேட்ச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்டி பாய்ஸ் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணாங்க. அப்போ தான் அந்த லேடர் மேட்ச் நடந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் நடந்தது. இந்த லேடர் மேட்ச் ரெசல்மேனியாவில் நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமானது. பிகாஸ் அந்த மேட்ச் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தாண்டி ரசிகர்கள் அதிகமாக அந்த மேட்ச்சை கவனம் எடுத்து பார்ப்பாங்க. சமீப காலமாக டபிள்யூபிள்யூ அதை நடத்தலை. ஆனால் இந்த வருஷம் ட்ரிபிள் ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நகையை காணும், வேலைக்கிழமை திருட்டுன்னு கிடச்சன்னு ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி புத்தி வந்துருச்சு ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி. சரி, நம்ம இப்படி நடத்திடுவோம். ஏன்னா ரெசல்மேனியாவில் நிறைய ரெஸ்லர்ஸ் சண்டை போடாமல் மேட்ச் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே சேர்த்து ஒரு லேடர் மேட்சாக பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ டாக் டீம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷனை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு நிறைய டீம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட போகிறாங்க. இதில் ரா பொறுத்த வரைக்கும் ஒரு 6 டீம் இருக்குது. அந்த 6 டீமில் பார்த்தீங்கன்னா 3 டீம் செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா 4 டீமுக்குள்ளே இதே மாதிரி மேட்ச் நடக்கும். அந்த டீமில் ஒரு 2 டீம் செலக்ட் ஆவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 டீம் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 12 ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேடர் மேட்ச்சில் பங்கேற்க போகிறாங்க. உண்மையிலேயே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கிற மாதிரி தாங்க இருக்க போகுது. ஏன்னா 12 பேரும் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் மாற்றி மாற்றி ஃபோக்கஸிங்காக காட்டிக்கிட்டே இருக்கலாம். மேட்சும் தீயாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டஸ் லீவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கார்ட் டிவிஷனில் இருக்கிறவங்க அவங்க இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்டன் தனத்தை பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே இந்தியன் சைடு கேண்டிஸும் சைடு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேபி ஃபேஸஸ்லாம் தான் இருந்தாங்க. பட் ஆனால் உமன் டிவிஷனில் ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் ரொம்ப அதிகம், ஆனால் நார்மல் ரெஸ்லர்ஸ் கம்மி. சரி, நமக்கான டைம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்டனில் இறங்குவோன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹீல்டனில் இறக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஹீல்டனில் நல்லா தான் பண்ணுவாங்க. டபிள்யூபிள்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் டைட்டில் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல டீமாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பட் ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக காட்டணும். ஏன்னா டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஜானிக்காக இருக்கணும். இவங்களெல்லாம் எதுக்கு தான் டபிள்யூபிள்யூ கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு கூட்டிகிட்டு வர வச்சு மொக்க பண்ணிகிட்டு இருக்கிறதுல இவங்க 2 பேரும் ஒருத்தங்க. அப்படி மீட்டும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும். ட்ரிபிள் ஹெச் ஒரு தடவை கொடுத்தாருன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் வாய்ப்பே கொடுக்கலையே, கொடுத்தா தானே ஒரு தடவை வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா கரண்ட் யூஎஸ் சாம்பியனாக இருக்குல்ல லோகன் பால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாராம்.
அதாவது லோகன் பால் வந்து அவருடைய இம்ப்ரெஸ் ஷோ இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நடத்துவார். ஸோ ஃபாக்ஸ் நெட்வொர்க்காக வழங்குற ஒரு ஷோ வேறு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுமான முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அது ரசல்மனியாவுடைய என்னுடைய மேட்சை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் இப்போதைக்கு ராண்டி ஆர்டன் மற்றும் கெவின் ஓவன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபியூட் போயிட்டு இருக்கிறதுனால உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வைங்க, 2 பேரில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க வந்து என் கூட ரசல்மனியாவில் மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டையை கிளப்புவார். பட் ஆனால் WWE கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் ட்ரிபிள் த்ரெட்டாக தான் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்குள்ளே ஸ்டண்டே மூட்டி 3 பேருமே அந்த சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணணும்ல, அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்காக WWE பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விளையாட்டுத்தனத்தை பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டிக்கும் ஒரு மேட்ச் நடத்தி அதில் லோகன் பால் டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சு அதுக்கப்புறமா இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரசல்மனியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. லோகன் பாலை காட்டுற காட்டுக்கும் அவர் இருக்கிற ஹைப்புக்கும் எனக்கு தெரிஞ்சு ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பை தோக்க மாட்டார் போலையாப்ப. செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரால பேசுனதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த மனுஷன் சதி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் கேட்டிங்கன்னா ஓப்பன் டாட்டாவே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க மைக்கேல் கோல், உங்களுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் எவ்வளோ பெரிய பகை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து செத் ரோலன்ஸை நம்புறீங்க. பட் ஆனால் ரசல்மனியாவில் என்ன வேணால் நடக்கலாம்ல, ஒருவேளை செத் ரோலன்ஸே ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஓப்பன் டாக்காகவே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசல்மனியாவில் நான் என்னோடய ஃபேமிலி எதிர்கொள்ள போகிறேன். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி சொல்லிட்டோம்ல, கோடி ரோட்ஸ் என்ன சொன்னார்னு. பட் ஆனால் இப்போ நம்ம கேட்குற கேள்வி நிறைய பேர் என்னதுன்னா, உண்மையிலேயே வந்து செத் ரோலன்ஸ் வந்து ரசல்மனியாவில் வந்து கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் நடக்கலாம், கடைசி நேரத்தில் என்ன ட்விஸ்ட்டு வேணாலும் கொண்டு போகலாம். அந்த வகையில் செத் ரோலன்ஸை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸுக்கு நண்பனாக தான் இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஷீல்டு மெம்பர்ரா, நாங்கள் ட்ரைபிள் சீஃப் தான், நாங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு ரோமனுக்கே பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு கோடி ரோட்ஸுக்கு மண்டையில் சேரை தூக்கி அடிக்கிறதுக்கெல்லாம் 10 நிமிஷம் ஆகாது. அதாவது ஒரு டைலாக் உண்டுல்ல, 1.5 டன் தூக்குற இந்த லாரன்ஸ் வந்து ஒன்று அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுக்குன்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு பர்ஃபெக்டான பேபி பேஸ் ரெஸ்லராகவும் வேர்ல்டு சாம்பியனாகவும் இருந்தாலும் அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வச்சே நம்ம செத் ரோலன்ஸ் கோடி ரோட்ஸ் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அதனால் ரசல்மனியாவில் என்ன ட்விஸ்ட் வேணாலும் நடக்கலாம். கோடி ரோட்ஸும் அதை தான் சொல்லியிருக்காரு, ரசல்மனியாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் நான் எதிர்கொண்டு தான் இருக்கிறேன். செத் ரோலன்ஸும் சரி யாரும் சரி என்ன அட்டாக் பண்ணாலும் நான் எக்காரணத்தை கொண்டு தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதில் உறுதியாக இருக்கிறாரு. இதே உறுதித்தனத்தில் ரசல்மனியாவில் 1 நாள் இல்லை 2 நாள் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இருக்கிறார் கோடி ரோட்ஸு. வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஊசோ வந்து அவருடைய பிரதரான சோலா ஃபட்டு இருக்கிறார்ல, ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சங்கேற்று ஸோ பிளட் லைன் ரீயூனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் சோலோ ஃபட்டுவை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போதைக்கு WWEல கிடையாது, AEWல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜே ஊசோவை நேருக்கு நேர் பார்க்கும்போது அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஒருவேளை ஃப்யூச்சரில் WWE பார்த்தீங்கன்னா AEWல போய் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா WWEக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் 5 நிமிஷம் ஆகாது. ஏன்னா மிந்தி WWE இப்போ பார்த்த வேலையை இப்போ AEW பார்க்குறாங்க. அதாவது மிந்தி WWE பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்லர்ஸை வளர்த்து விடுவாங்க, AEWக்கு போயிடுவாங்க. இப்போ AEW நல்ல ரெஸ்லர்ஸை வளர்த்து விடுறாங்க, அவங்களாம் WWEக்கு வராங்க. அந்த வகையில் இவரும் வந்துடுவார் போல இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆண்ட்ராய்டிலிருந்து பல ரெஸ்லர்ஸ் அப்படி தான் வராங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. பெக்கி லிஞ்ச் கொஞ்சம் டீசெண்டான ரெஸ்லர்ப்பா, அவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த போஸ்டர் பாருங்க, ஐயா பெக்கி லிஞ்சா இது என்னம்மா அது சாம்பியன்ஷிப்பை ஜட்டியாவும் பிராமம் போட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு முரட்டத்தனமான விஷயத்தை நம்ம செத் ரோலன்ஸும் பெக்கி லிஞ்சும் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஃபோட்டோ அது இப்போ லீக்கேஜாக இருக்குது. பெக்கி லிஞ்ச் நீங்களுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதை பற்றி ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பட் ஆனால் இதில் இல்லை, இன்னொரு சேனலில் போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா இதில் போடலை, நிறைய சின்ன பசங்க பார்ப்பாங்க, சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரசல்மனியா தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் ரசல்மனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்னைக்காச்சும் ஒரு நாள் மீண்டும் நம்ம சேனலுக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னா, வைக்க மாட்டாங்க, அதனால தான் இப்போ ஃபேஸ் கட்டி வீடியோ போடுறேன். ஒருவேளை ஆப் வச்சுட்டா ரசல்மனியா தமிழ் மீண்டும் உருவாகும். சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியானாலும் சரி அல்லது சேனலே போனாலும் சரி, ரஸ்லிங் கிங்லேருந்து உங்களுக்கு தினம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சாகும் வரை வீடியோவை நிப்பாட்ட மாட்டேன், சரிங்களா?